புஷியாக வந்து டிஎன்ஆர்ல வந்து இந்த 5 வருஷம் அவன் ஏற்கனவே வந்து இது பண்ணல. டிஎன்ஆர்ல நாம் தமிழர் கட்சி ஏடிஎம் கேக்கு டிவி கேக்கு இருக்கும். வந்து டிஎம்கே ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. அதான் திருப்பி வரணுன்றது என்னோட அபிப்பிராயம். எங்க தலைவர் விஜய் வந்து நல்லா இருக்கு. கட்சிக்கார மக்களுக்கு எல்லாம் பண்ணதுல இளைஞர் பசங்க கண்டிப்பா டிவிகே. ஐ திங்க் டிவிகே. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கான அனுபவங்கள் அவங்களே வளர்த்துக்குவாங்க. டிவிகே. இப்போ நாட்டு நடப்பை பத்தி சரியா பேச தெரியல. ஸ்டாலின் ஆட்சியை தொடரும். இவங்க எல்லாம் களத்துல நிக்கிறாங்க. ஆமா, பெரிய கூட்டம் கூடுது. எவ்வளவு ஓட்டு ஆகும்னு தெரியல. இந்த வயசுல ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கலன்னா அப்படி என்ன? நான்காம் தொன்னியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டி நகர் சட்டமன்ற தொகுதியில இருக்கோம். மக்களோட ஆதரவு இங்க யாருக்கு இருக்குன்னு பாப்போம். டிஎம்கேல ராஜா அன்பழகன் நிக்கிறாரு, ஏடிஎம்கேல சத்யநாராயண் நிக்கிறாரு, நாத்தாக்கால அனுஷா விஜயகுமார் நிக்கிறாங்க, மற்றும் தாவேக்கால புசி ஆனந்த் நிக்கிறாரு. இங்க மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பாப்போம் வாங்க. டி நகர் சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு வந்து புஷியாக வந்து புசி ஆனந்த் தான். டிவி ஆமா. சோ திமுக 5 ஆண்டுகள் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல 5 ஆண்டுகள் ஆண்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. நீங்க சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். 5 ஆண்டுகள் சரிங்களா, ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, பட் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நாங்க எங்களோட பெஸ்ட்டை கொடுக்கலான்றது எங்களோட கான்செப்ட். டிஎம்கே தான். டிஎம்கே தான். சோ திரும்ப அவங்க ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். 5 வருஷமா எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன்? நல்லா பண்ணிருக்காங்கம்மா. நல்லா பண்ணிருக்காங்க. சோ டி நகரே நிறைய மாத்திருக்காங்களா? ஆக்சுவலா வந்து டிஎன்ஆர்ல வந்து இந்த 5 வருஷம் அவன் ஏற்கனவே வந்து இது பண்ணல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்லா பண்ணிருக்காங்க. சென்னை நல்லா பண்ணிருக்காங்க. சென்னை நல்லா பண்ணிருக்காங்க. சோ வந்து விஜய் புதுசா கட்சி தொடங்கிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 வருஷம் ஒர்க் பண்ணணும். அடுத்த 5 வருஷத்துக்கு கண்டினியூ இருந்தாருன்னா வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். டிஎன்ஆர்ல டிஎம்கேவும் ஏடிஎம்கே மாற்றி போட்டாச்சு. அவங்க தான் வந்துன்னு இருக்காங்க. இந்த வாட்டி வந்து விஜய்க்கு போடலான்னு இருக்கோம். விஜய் போடலான்னு இருக்கீங்க. சோ விஜய் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. பட் டிஎம்கே டிஎம்கே தான் அவரோட. சோ 5 வருஷமா நல்லா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சோ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க சென்னை சிட்டிக்கு? சென்னையில நிறைய மேம்பெல்லாம் கட்டியிருக்காங்க. ஐ திங்க் வாட்டர் லாகிங் கம்மியா இருக்கு. I think it's good. They are doing well. சோ விஜய் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? No comments. நோ கமெண்ட்ஸ். சோ வந்துட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? Not matured yet. என்னோட ஆதரவு டிஎம்கே தான். டிஎம்கே ஸ்டாலின் அவர் சோ இந்த வாட்டியும் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு அவங்க இருக்கு. ஜெயிச்சா நல்லா இருக்கும். 5 வருஷமா நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. சோ டிவிகேல புதுசா விஜய் கட்சி தொடங்குறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு அனுபவம் இல்லை இப்போதைக்கு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு போட சொன்னா கண்டிப்பா போடுவேன். சோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பா. டிஎன்ஆர்ல நாம் தமிழர் கட்சி தான். சோ எங்க அனுஷா அவங்களுக்கு தான் அவங்க ஆல்ரெடி எப்படி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க? நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. சோ விஜய் புதுசா கட்சி தொடங்கிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் கட்சி தொடரும். ஆனா நிலைச்சு நிக்கணும்ல. ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு ஒரு கட்சியின் தலைவர் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அது எதிர்கட்சியா எடுத்துங்க, ஆளுங்கட்சியா எடுத்துங்க, நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் களத்துல நிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 வேட்பாளரையாவது சந்திச்சு அவங்களுக்கு வாக்கு சேகரிப்புல ஈடுபடுறாங்க. விஜய் அவர்கள் இதுவரை என்ன ஒரு 4-5 தான் ஈடுபட்டு இருக்கு. அரசியலே சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ வந்து 5 ஆண்டுகளா வந்து திமுக ஆண்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களோட ஆட்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேவலமான ஆச்சு. அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்கு ரெட்டை இலக்கு தான் அவங்களோட ஆதரவு இந்த வாட்டி. சோ வந்து 5 ஆண்டுகளா வந்துட்டு திமுக ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது முடிஞ்சு போச்சுல, அதை பத்தி பேச தேவையில்லை. சோ விஜய் புதுசா கட்சி தொடங்குறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, பெரிய கூட்டம் கூடுது. எவ்வளவு ஓட்டு ஆகும்னு தெரியல. ஓட்டு வந்தாதான் தெரியும். என்னோட ஆதரவு வந்து டிவி கேக்கு இருக்கும். என்னோட ஆதரவு வந்து புஷ் ஆனந்துக்கு தான். ஓகே. சோ வந்து விஜய் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் கத்துக்குட்டியா தான் இருக்காங்க. இன்னும் அரசியல் அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்ன அனுபவம் வேணும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ 3 வருஷம் கட்சி தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ அப்படி பார்த்தோன்னா வந்து எல்லாருமே வந்து கட்சி வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து கத்துக்கிட்டு யாருமே உள்ள வரல. இப்போ அவங்க வந்துட்டு தான் கத்துக்கிறாங்க. ஃபீல்டு உள்ள வந்து தான் கத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் விஜயும் உள்ள வந்து கத்துப்பாரு. இந்த வாட்டி விட்டா கூட அடுத்த வாட்டி அதுக்குள்ள ஒரு 8 இயர்ஸ் ஆயிரும். அந்த 8 இயர்ஸ்ல வந்து கத்துக்கிட்டு அவர் அரசியல் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் இப்பயே நல்லா தான் பண்றாங்க. இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறோம். சோ 5 வருஷமா திமுக தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 வருஷமா இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா உங்களுக்கும் ஸ்லிப் ஆகும். திமுக ஆட்சி நல்லா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மாற்றத்தை விரும்புகிற மக்கள் தான் இப்போ அதிகம். வந்து டிஎம்கே ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. அதான் திருப்பி வரணுன்றது என்னோட அபிப்பிராயம். சோ 5 வருஷமா அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க, நல்லா தான் பண்றாங்க. நல்லா பண்ணுங்க, அது வாட்டில் போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விஜய் புதுசா கட்சி தொடங்குறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் புதுசா கட்டி துவஞ்சிருக்காருனாக்கா ஓட்டுகள் வந்து பிரியும். இப்போ ஒரு சிஎம்க்கு அவர் ஆசைப்படுறாரு, அது நம்பிக்கை இல்லா தீர்மானம். ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆலமரம் டிஎம்கே, அதுக்குள்ளே இருந்தது அதிமுக. அதுவே இப்போ 2ஆம் பட்சம் தான். ஆனால் திருப்பியும் டிஎம்கே வர்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் திருப்பி 2026 டிஎம்கே தான்ன்றது என்னுடைய கருத்து. டிவி கேக்கு. ஆமா, எங்க தலைவர் விஜய் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா யங்ஸ்டருக்கெல்லாம் நல்லா இருக்கு. எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா பாத்துக்குவார். அதுக்காக எங்களோட ஆதரவு வந்து டிவி கேக்கு. 5 வருஷமா வந்து திமுக தான் ஆண்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க ஆட்சியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க?
ஒண்ணுமே பண்ணலம்மா. ஆ. சும்மா அவங்களுக்கு தான் ஆட்சி பண்ணிருக்காங்க, நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல. அதனால என்ன, எங்க தலைவர் விஜய் வந்தா தான் நல்லா இருக்கு நாடு. டிஎம்கே சோ 5 வருஷமா அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இருக்கு. நிறைய நிறைய இருக்கு. இருக்கு. சோ இதுக்கப்புறமும் அப்படி நல்லா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்க. சோ விஜய் புதுசா கட்சி தொடங்கிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மென்டல் ஓகே. பைத்தியக்கார மக்களுக்கு எல்லாம் எல்லாம் இது பண்ணதெல்லாம் இளைஞர் பசங்க, ரசிகர் கூட்டம், மக்களுக்காக செய்யக்கூடியதும் கிடையாது. திமுக என்னைக்குமே இருக்கு. அவருக்கு இன்னும் அனுபவம் தேவைப்படுது. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா அனுபவம் இருக்கும். ஸ்டாலின் 5 வருஷமா நல்லா பண்றாங்கன்னு நல்லா நினைக்கிறீங்களா? பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை ஹாப்பி. நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்திருக்காங்க. So, இந்த வந்தாங்க மீண்டும் நல்லா செய்வாங்க. மீண்டும் நல்லா செய்வாங்க. சோ விஜய் புதுசா கட்சி தொடங்கிருக்காங்க, அதை அது பத்தி எனக்கு சொல்ல தெரியாது. நோ ஐடியா. கண்டிப்பா டிவி கேறோம். கண்டிப்பா டிவி கேக்குதா? புசியானவங்க தான் உங்களோட. ஆமா. சோ அவர் வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர், அவர் இங்க நிக்கிறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்றாரு ஏதாவது கேம்பெயின் பண்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், விஜய்க்காக எல்லாருமே ஓட்டு போடுவோம். விஜய்க்காக எல்லாரும் ஓட்டு போடுவீங்க. சோ 5 இயர்ஸா வந்துட்டு திமுக தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ் ஆக்சுவலி, பிகாஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எதை பத்தி கமெண்ட் பண்றதுன்னு தெரியல. விஜய்க்கு கட்சி சேர்ந்த பிஸ்லியானது நல்லா இருக்கும். சோ அந்த 5 ஆண்டுகளா திமுக தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோசமான ஆட்சி, எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல? என்ன பிடிக்கல? அதுல எதுவுமே பிடிக்கலமா, எல்லாமே பிடிக்கல. என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்களா? கடை வாங்கி வச்சதான் மிச்சம், வேற என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஐ திங்க் டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும். ஸோ வந்துட்டு புதுசா ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, அவருக்கு இன்னும் அவ்வளோ அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை, ஒரு ஆக்டர் வந்து லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வரக்கூடாது, நிறையா அப்போசிஷன் இருக்குதா, பட் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கு ஆஸ் அ லீடரா. ஸோ வி ஹோப் டிஎம்கே வில் வின். ஸோ வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு 5 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்க பொலிட்டிக்கல் எதுவும் வந்து பாலிடிக்ஸும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. தே ஆல்சோ டூ நைஸ் ஒர்க். பட் இருந்தாலும் லைக் புது சான்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? டிவி கேக்குதா? ஸோ ஏன் நிறைய பேர் சொன்னாங்க அவருக்கு இன்னும் வந்து அனுபவம் வேணும் அப்படின்னு, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அனுபவம் வேணுங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தாதான் அடுத்தடுத்த அனுபவங்களோட எடுத்தோடனே வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கான அனுபவங்கள் அவங்களே வளர்த்துக்குவாங்க. வாய்ப்பு கொடுக்காமலே அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு மாற்றம் வரட்டுமே. ஸோ 5 வருஷமா திமுக தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆட்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லைங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கு. சில நல்ல திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அகெயின்ஸ்டாகவும் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு மாற்றம் இருந்ததுன்னா, ஏன்னா எப்போ பார்த்தாலும் கடந்த இவ்வளோ வருஷங்கள்ல அவங்க மட்டும்தான் ஆண்டுட்டு வராங்க. ஸோ ஒரு மாற்றி ஆண்டா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நம்பிக்கை தான். டிவி கேக்குதா? ஸோ விஜய் வந்து இப்போதான் கட்சி தொடங்கியிருக்காரு, அவருக்கு இன்னும் அனுபவம் வேணும்னு எல்லாரும் சொல்றாங்களே. அதாவதுங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். உடனே டீச்சர் வந்து குழந்தைக்கு அனுபவம் இருக்கா, படிப்பு சம்பந்தமா தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா குழந்தைய படிக்க வைக்கிறதே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். சப்போஸ் ஸ்கூல்ல அது படிக்கிறது ஞாபக சக்தி வரலன்னா வீட்டில் அம்மா ரிமைண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் அப்பா ரிமைண்ட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போகிற பையனை வராதேன்னு சொல்ற மாதிரி தான் இவங்க சொல்றது இருக்கு. இவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஏன்னா சினிமாவில் நடிச்சிருக்காரு, இப்போ ஒரு அரசியல்வாதி. இந்த வயசுல ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கல அப்படி என்ன? ஏன்னா அவருக்கு ஒன்று 21 வயசா இல்லையே, எல்லாரையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கிறாரு. அவர் எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் கலைஞர், இவங்க ஆட்சியெல்லாம் அவர் பார்த்துருப்பாரு. 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு வந்து 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு வந்து எதுவுமே தெரியாம கொடுத்துருவாங்களா எல்லாரும்? எனக்கு ரைட் நோ டிவி கேக்குதான். ஏன்னா ஒரு சேஞ்ச் வந்தா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு டிஎம்கே தான். ஆமா, ஏன்னா அந்த பார்ட்டி தான் மக்களுடைய பிரச்சனையை பார்த்து கரெக்டாக பண்ணின்னு வராங்க. இவங்க ஏற்கனவே ஒரு 10 வருஷம் ஆண்டாங்க. ஜெயலலிதா இருக்கவரெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எடப்பாடி இவங்க வந்தோடனே ஆட்சி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆள்றதுக்குள்ள ஒரு இது இல்லை. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இப்போ இருக்கிற சிஎம் வந்து மக்களுடைய பிரச்சனை என்னென்ன பண்ணணும் கொள்ளணும்னு அது பண்ணுவாங்க. இருந்தாலும் பிரச்சனை எல்லாமே இல்லை, எல்லாம் பிரச்சனையும் ஏதோ யாராலும் தீர்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க முடியாது. 10 ஆண்டுகள் கண்டினியூ பண்ணும்போது அவங்க பண்ண முடியாது. இதை இவர் இந்த 5 வருஷத்துல பண்ணியிருக்கிறார். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். புரியுதுங்களா? விஜய் புதுசா கட்சி தொடங்கிருக்காங்க, அதை பத்தி அவருக்கு வந்து என்னை பொறுத்தவரைலாம் அவருக்கு வந்து அரசியலில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போதான் புதுசாக வந்துக்கிறார். மற்றவங்களாம் வந்து அரசியல் அனுபவம், கொள்கை ரீதியாக அவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இப்போ இவருக்கு வந்து இப்போ தான் புதுசாக வந்துக்கிறார். இவருக்கு இப்போ நாட்டு நடப்பை பற்றி சரியாக பேச தெரில. ஒன் சைடாகவே ஒரு தாக்குதல் கொடுத்துருக்கிறார் ரூலிங் பார்ட்டியாக. என்ன
ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி என்ன பண்ணா ஏது பண்ணா அவருக்கு தெரியல. இப்போ இருக்கிறதுனால இவருடைய போக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறதுனால அதை வச்சு தான் அவர் நம்ம தான் மெஜாரிட்டியில் இருக்கோம், நம்ம தான் வருவோம் அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அரசியல் பொறுத்த வரலாம் இன்னும் அவருக்கு அந்த பக்குவம் வரல. ஏடிஎம்கே தான் அவங்களோட சப்போர்ட். ஸோ வந்து விஜய் வந்து புதுசாக கட்சி தொடங்கி அதை பற்றி அவர் ப்ரூவ் பண்ணுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரூட் எல்லாமே ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால் அவர் முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டோம், ஃபீல்டு வந்து முதல்ல பண்ணிட்டு மக்கள் பணி பண்ணிட்டு எத்தனை வந்துட்டார் இல்லையா? உடனே யாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? அவர் என்ன எப்படி கேட்டகரியை பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே அவர் ப்ரூவ் பண்ணுவார். பட் எடுத்த உடனே அவரால் எதுவுமே இது பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அரசியல் போய் பார்த்து புரிஞ்சுக்கணும்ல, அதனால அதில் நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்கானுங்கிறது தெரியாது இல்லையா? ஸ்டாலின் ஆட்சியை தொடரட்டும். ஸ்டாலின் ஆட்சியே தொடரட்டும். உங்களுக்கு வந்துட்டு 5 வருஷமா நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? பண்ணிட்டு இருக்காங்கன்னு இல்லை, இப்போ இருக்கிறவங்க வரவங்க எப்படின்றது தெரியல. விஜய் வந்து எப்படி செய்வாருன்றதும் புரியல நமக்கு. அது இப்போவே பாருங்க எவ்வளோ அந்த இதுக்கெல்லாம் போறாரு, எப்படி நடந்துக்கிற அப்படின்னு புரியல நமக்கு. அது இப்போதைக்கு தொடரட்டும்.